பேரண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அதாவது 2 இல்லைன்னா 3 குழந்தைங்களை பெத்துக்கிட்டா 25,000 ரூபாய் நாங்க தரோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்கு. எந்த கவர்மெண்ட் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ முழுவதும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியான வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 குழந்தைங்களை பெற்று வளர்த்தோம்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாயும் 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் நாங்க தரோம். அது இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவச கல்விகள் தரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது எந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சார் இன்னைக்கு இந்த ஸ்கீமை அதிரடியா சொல்லியிருக்காரு. சீக்கிரமா இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திராவில பாத்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அது இல்லாம பாத்தீங்கன்னா முதியோர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மக்கள் தொகையை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும், யங்ஸ்டருடைய இதை நாங்க டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சார் இந்த ஸ்கீம் கொடுத்திருக்காரு. இவருடைய இந்த அதிரடி திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நாம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.